நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேருக்கு முதற்கண் வணக்கம். தேர்தல் முடிந்து முதல் முறையாக தேர்தலில் எப்படி போட்டியிட்டோம் என்பது மட்டுமல்ல, எப்படி வெற்றி பெற போகிறோம் என்பதையும் மாவட்ட தலைவர்களிடமிருந்து கருத்து கேட்கும் கூட்டம் மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையிலும், மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி, மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் எல்லாம் கலந்து கொள்கின்ற அனைத்து ஆபீஸ் பேரர்ஸ், மாநில நிர்வாகிகள் கலந்து கொள்கின்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி மிகுந்த உற்சாகமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் 4ஆம் தேதி மத்தியிலும் சரி தமிழகத்திலும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்பதுதான் எங்களது கருத்து. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறையாக பாரத பிரதமராக பதவி ஏற்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே எங்கள் தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருப்பதை போல எவ்வளவு அறுதி பெரும்பான்மை கிடைக்க வேண்டுமோ அந்த அளவை நாங்கள் தாண்டிவிட்டோம். அந்த அளவிற்கு எங்களது தொண்டர்களின் பணி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மரியாதைக்குரிய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ 3ஆம் தேதியை அவர்கள் வெற்றியை கொண்டாடுவதை போலவும், ஏதோ மதவாதத்தினால் பிரித்தாண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு மிகப்பெரிய நீண்ட கடிதத்தை எப்பொழுதும் போல அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், சொல்லி வருகிறார்கள். ஆனால் இந்த நாட்டை, இந்த மாநிலத்தில் ஒரு வேற்றுமையை உருவாக்கியதில் அவர்களுக்குத்தான் பங்கு அதிகம் இருக்கிறது. மறுபடியும் நாங்கள் சொல்வது, எல்லா விழாக்களுக்கும் வாழ்த்து சொல்லும் நீங்கள் ஏன் இந்து மத விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள்? அப்போ யார் பிரித்தாண்டு கொண்டு அதை நீங்கள் அரசியலாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் மறுபடியும் வைத்திருக்கிறோம். ஹெச் ராஜா போன்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் வலிமையாக இந்த கேள்வியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் குறிக்கோள் என்ன என்றால், மாநிலத்திற்கு மாநிலம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பிரித்தாளுகிறார் என்ற ஒரு தகவலை மட்டுமல்ல, ஏதோ தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக இருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார். ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் போல தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக இந்த உண்மையை பொறுத்துக் கொள்ளாமல் மாநில கட்சிகள், அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் வேண்டுமென்றே ஏதோ பிரித்தாளுகின்ற போல ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். 4ஆம் தேதி அதற்கான பதில் கிடைக்கும். ஏனென்றால் ஸ்டாலின் சொல்கிறார், இந்த மதவாதத்திற்கு எதிராக தீர்ப்பு வரும் என்று. மதவாதமே இங்க இல்ல, மனிதவாதம் தான் இருக்கிறது. மனிதர்களை மனிதர்களாக மதித்து அவர்களுக்கான அத்தனை திட்டங்களும், மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நீங்கள் எவ்வளவுனா திட்டுங்க, ஆனா அவர் திட்டங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஆக திட்டங்கள் தான் பேசுகிறது. நீங்கள் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வட இந்தியாவில கூட அவங்க, நம்ம தென்னிந்தியாவில பல இடங்களில் அவை மறைக்கப்படுகிறது. ஒரு சாலையோர வியாபாரியிடம் கேட்கிறார்கள், நாங்கள் எல்லாம் இன்று கொரோனாவை தாண்டி வாழ்ந்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால தான், அதனால எங்கள் ஓட்டு அவர்களுக்கு தான் என்று மிக தெளிவாக சொல்கிறார்கள். ஆக இந்த பிரித்தாளும் அரசியல் தமிழகத்தில் தான் ஸ்டாலின் போன்றவர்களால் தான் செய்யப்படுகிறதே தவிர பாரத பிரதமர் தெளிவாக, இன்னும் சொல்ல போனால் இவரோட ஒரு 64 பேட்டிகளை கொடுத்திருக்கிறார். எல்லா பேட்டிகளிலும் மிக தெளிவாக அவர் என்ன சொல்கிறார் என்பதை இங்கே திரித்து இங்கே விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்தந்த மாநிலத்திற்கான பிரச்சனைகளை மிக தெளிவாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பேசுகிறார். அதனால் இன்று தோல்வி பயத்தில் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இருப்பதை போல ஒரு தோற்றத்தை இந்தி கூட்டணி ஏற்படுத்துகிறது. சமீபத்தில் நடந்த 5 மாநில தேர்தலில் இதே முறையை தான் அவர்கள் கையாண்டார்கள். விவாதங்கள் வரைக்கும் வந்துருச்சு. பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, இல்ல இது பொது தேர்தலின் முன்னோட்டமான, இல்ல இது பொது தேர்தல், ஆமா பொது தேர்தல் முன்னோட்டம் தான், ஏன்னா நாங்க இந்தி கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா பெரிய மாநிலங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிச்சது. அதனால இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரப்போகிறது. நிச்சயமாக 4ஆம் தேதி மிக வலுவான ஒரு அரசு மத்தியிலும் ஒரு வலுவான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களை பெற்று மாநிலத்திலும் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்பதுதான் எங்களது கருத்து. நீங்க சொல்ற மாதிரி பார்க்கும்போது பிரதமர் அந்த மாதிரி பேசல அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கூட்டங்களும் பாத்தீங்கன்னா, இப்போ முஸ்லிம்களுக்கு வந்து ஓபிசி சேர்த்தாங்க பேசியிருக்காங்க. ஆனா குஜராத் மாநிலத்திலே அப்படி ஒரு ஓபிசி ரெசர்வேஷன்ல முஸ்லிம்கள் நீக்கப்பட்டிருக்கிறதா நீங்க அகிலேஷ் யாதவ் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பிரதமர் முதலமைச்சர் இருக்கும்போது
ஓபிசி ரெசர்வேஷன் குஜராத்ல வந்திருக்காங்க. இது மாதிரி இந்த கருத்து வந்து முரண்பாடு இல்லையா? இல்ல மரியாதைக்கு பாரத பிரதமர் குஜராத்ல இப்படி கருத்து இருக்குல்ல, அப்படி ஒரு இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுது. இல்ல அது தவறான கருத்தாக தான் இருக்க முடியும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கர்நாடகால அப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஏற்படும் போது கூட நேற்று ஒரு பல்கலைக்கழகத்தில் சொல்லியிருக்கிறார், 50% சிறுபான்மையினரை மட்டுமே இவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். அதில் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு இருக்கிறது. ஆக பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சிறுபான்மையினருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது. ஆனால் பொருளாதார ரீதியில் மிக பின்தங்கிய நிலையில் இருந்தால் கூட அது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மக்களுக்கான இடங்கள் பறிக்கப்படுகிறது. இது நான் உயிரோடு இருக்கவரும் முடியாது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா நான் ஹைதராபாத்ல அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன். அதனால அவர் மிக தெளிவாக சொல்ல, ஹைதராபாத் போன்ற இடங்களிலும் அதனால் பாதிக்கப்பட்ட இடங்கள், நேரடியாக இந்துக்கள் பாதிக்கப்பட்ட இடங்கள். அதனால அவர் சொல்வது இங்க திரித்து கூறப்படுகிறதே தவிர, ஏன் நான் கேட்கிறேன், இப்ப அவங்களோட இடஒதுக்கீடை நாம் பறிக்கும் பொழுது அவர்களுக்கான அங்கீகாரத்தை பறிப்பதாக எடுத்துக்கொள்ளவில்லையா நீங்க யாருமே? இதைத்தான் மறுபடியும் பிரதமர் சொல்கிறார். 4 கோடி ரூபாய் பிடிப்பட்டதுல தமிழக பாஜகவோட நிர்வாகிகளுக்கு எல்லாமே கூட சிபிசிஐடி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, வந்து ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்திலயும் வழக்கு போட்டு விசாரணைக்கு தடையில்லைன்றாங்க. 4 கோடி ரூபாய் இல்லைன்னு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இது மரியாதைக்குரிய எங்களது பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரி இந்த அரசியல் காழ்ப்புணர்வினால் இது நடைபெறுகின்ற ஒரு குற்றச்சாட்டை தவிர அதற்கும் எங்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்பது மிக தெளிவாக சொல்லியாகிவிட்டது. நீங்க சொன்ன மாதிரி வந்து பிரித்தாள் விஷயம் அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இப்போ பிரதமர்களுடைய ஒவ்வொரு மாநில பிரச்சனை பேசுறாருன்னு சொல்லும் போது குறிப்பா எதிர்கட்சிகள் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஒவ்வொரு கூட்டத்திலும் பிரதமர் தவறாம முஸ்லீம்கள் குறித்து தான் பேசுறாரு, அதான் முன்வைக்கிறாரு. அவரோட இடஒதுக்கீடு வந்து பறிக்கப்படுவது, அவர்கள் வந்து அவரோட தனி இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருவாங்க. இதை வந்து தொடர்ந்து இதில் இந்தி கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி வந்து முஸ்லீம்கள் ஆதரவு பண்ற மாதிரிலாம் வைக்கிறாரு. தொடர்ந்து முஸ்லீம்களை டார்கெட் பண்ற காரணம் அவரோட பேச்சு. அதாவது மறுபடியும் பாரத பிரதமர் ஏதோ ஒரு கூட்டம் முழுசா பேசும்போது அதை மட்டுமே பேசுவதை போல நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். இல்ல, 95% அவர் தனது சாதனைகளை பேசிவிட்டு இந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மக்களுக்கான உரிமை பறிக்கப்பட்டு விடக்கூடாது ஏனென்றால் காங்கிரசின் அஜெண்டால அது இருக்கு. ஆனால் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போதே இப்படிப்பட்ட ஒரு விவாதம் வரும்பொழுது மதம் ரீதியாக இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஆக நமது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அரசியலமைப்பு சட்டம் தான் நான் மதிக்கின்ற புனித நூல். ஆக அது படிதான் நாங்கள் நடந்து கொள்வேன் என்று பிரதமர் சொல்கிறார். நாம என்ன சொல்றோம்னா, பிரதமர் தெளிவா பேசுறாரு, ஆனா எதிர்கட்சிகள் தெளிவற்ற தன்மையில் விவாதத்தை கொடுக்கிறார்கள். நாம தெளிவற்ற தன்மை ஏதோ தெளிவா பேசுற மாதிரி நாம புரிந்து கொள்கிறோம். தான் நமது தவறு. பிரதமர் மிக தெளிவாக இருக்கிறார். இதுதான் உண்மை. ஜூன் 4 தென் சென்னை என்ன சொல்லுங்க? தென் சென்னை இல்ல, ஜூன் 4 வெற்றி செய்தியை பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணிக்கு மத்தியிலும் இருக்கும், மாநிலத்திலும் இருக்கும். தென் சென்னையிலும் வெற்றி இருக்கும். தென் சென்னை உங்களோடது இல்லைங்களா? அதான் தென் சென்னையில் வெற்றி இருக்கும், நிச்சயமான வெற்றி. சப்போஸ் மேடம், சப்போஸ் அப்படின்னா கவர்னர் வந்து வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஏதாவது இருக்குமா? இல்ல, எனக்கு அந்த ஃபீலிங்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இப்போ தாய் வீட்டுக்கு திரும்பி வந்த சகோதரி போல எங்க அண்ணன் கூட தம்பி கூட உட்கார்ந்துருக்கேன் நானு. அதனால எனக்கு அதுல ஏன்னா அப்படி கவலைப்படக்கூடிய அளவுக்கு தமிழக மக்கள் எங்களை வைக்க மாட்டார்கள் என்பது அது எனக்கு ரொம்ப தெளிவா இருக்கேன் நானு. அதனால அது மாதிரி நாங்க வந்து சிந்திக்கிறதெல்லாம் இல்ல. எண்ணி துணிக கருமம் தான், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்குது. ஆனால் துணிஞ்சிட்டோம். ஏன் துணிஞ்சோம்னா எங்க கட்சி அந்த அளவுக்கு பலமாக இருக்கிறது மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறது என்பதுதான். துணிச்சலா ஒரு ஆளுநர் பதவியை விட்டுட்டு வரோம்னா தொண்டர்களுக்கு மரியாதை இருக்கிற கட்சிக்கு தான் அப்படி வர முடியும். பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களால் மட்டும்தான் இப்படிப்பட்ட முடிவை துணிச்சலா எடுக்க முடியும். அதுல நான் ஒரு சாதாரண தொண்டர், அவ்வளவுதான். ஜெயலலிதா வந்து ஒரு இந்துத்துவ தலைவர் அண்ணாமலை ஒரு விமர்சனத்துக்கு அதிமுக கடுமையா எதிர்த்திருக்காங்க. அவருடைய நீங்க ஜெயலலிதா இருக்கும் போது தன் மாநில தலைவராக இருந்திருக்கீங்க, அவர் இந்துத்துவ தலைவராக நிச்சயமா சொல்றேன். அவருக்கு ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான். அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம். ஆனா அவங்க அம்மா அவங்க இருக்கும்போது சொன்னதை இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். அவர்கள் இன்னைக்கு சொன்னீங்கன்னா எல்லா இடங்களிலும் நீங்க கோயில்கள்ல குடமுழுக்கு நடத்துவதா இருக்கட்டும், கர சேவகர்களுக்கு பாராட்டு தெரிவித்ததா இருக்கட்டும்,
கரசேவையை காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது இது தவறு என்று மிக துணிச்சலான குரல் எழுப்பியதாக இருக்கட்டும், ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர். அந்த ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர். அதே மாதிரி கோயில்கள் எல்லாம் அன்னதானம் போட்ட தலைவர் அவர். அதனால மிக தெளிவாக ராமசேதுக்கு மற்ற இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதற்கு ஆதரவு தெரிவித்தவர். ஆக இதற்கு எவ்வளவோ காரணங்களை எங்களால் முன்னிறுத்த முடியும். அதனால நிச்சயமா அவர் இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு இந்த ராமர் கோயில் எங்களது கனவு இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். எனவே அப்படி சொல்வதற்கான அடித்தளம் இருக்கிறது. கரசேவையை பாராட்டி இருக்கிறார், ராமர் கோயில் வேண்டும் என்று அவர் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார். கரசேவையில் ஈடுபட்ட தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதை கடுமையாக எதிர்த்து இருக்கிறார். அதனால எங்களது நிச்சயமான நம்பிக்கை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டு விட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது எங்களது அழுத்தம். நீங்க சொல்றீங்க அவர் இந்துத்துவ தலைவர்னா அது அதிமுக ஏத்துக்க மாட்டேங்குது. இல்ல அதிமுக அவங்க அதே அதிமுகவோட கொள்கையில அந்த தலைவர்கள் இருந்தாங்க. நான் என்ன கேக்குறேன், அவர் கரசேவையை ஆதரித்த போது அங்க உள்ள இன்னைக்கு எதிர்ப்பு பேசுறவங்க எல்லாம் எதிர்த்தாங்களா? பாஜக குறுகிய வட்டத்துக்குள்ள அவங்களை அடைக்குது அப்படி. குறுகிய வட்டம் இல்ல, இது பெரிய வட்டம். இது நாங்க அவரை இன்னும் பறந்துபட்டு இந்தியா முழுவதும் அவர்களை கொண்டு செல்ல விரும்புகிறோம். நீங்க பெரிய வட்டம் இது. குறுகிய வட்டத்துல நீங்க அந்த வைக்க முயற்சி செய்கிறீர்கள். நாங்கள் பெரிய வட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்ல விரும்புகிறோம் என்பதுதான் எங்களது இந்துத்துவ தலைவர் சொல்லும் போது தொடர்ந்து முந்திக்கு அதிமுக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நீங்க சொல்ற இந்துத்துவ தலைவருக்கும் அவங்க இந்துத்துவத்தை எதா பாக்குறாங்க, தொடர்ந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. காரணம் எதை பாக்குறாங்க? இல்ல இந்துத்துவம் அவங்க ஒரு மத ரீதியாக ஒன்றை மட்டும் அவர்கள் பார்க்கிறார்கள். நாம என்ன நினைக்கிறோம்னா இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை முறை. இந்த இந்திய கலாச்சாரத்தில் பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றும் ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை அன்னதானம்னா என்ன? அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தை ஓங்கி சொல்வது என்றால் என்ன? ஆக அதை அவர் செய்தார். அதனால் அந்த இந்துத்துவத்திற்கு அவர் ஒரு மத அடிப்படைவாதங்கிற ஒரு கருத்து சொல்லல. ஆனா அப்படி இல்ல, அதுக்காக அவங்க பயந்து சொல்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது, கருத்துக்கள் தெரிவிக்கப்படுது. அப்படிப்பட்டதா இல்ல? அப்படி பார்த்தா மரியாதைக்குரிய நடிகர் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டாங்க, எவ்வளவு ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள், கால நேரத்தை எவ்வளவு சிறப்பாக பின்பற்றினார்கள். உங்களுக்கு நினைவிருக்கும், கால நிர்ணயம் செய்து அதே நேரத்துல தான் தமிழ்நாடு முழுசும் எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் செய்யணும்னு அவங்க நேரடியா சொன்னாங்க. ஆனா நான் இன்னொரு கேள்வி கேட்டேன் ஒரு பேட்டியில, இன்று இந்துத்துவாயை எதிர்க்கிறோம், சனாதானத்தில் உள்ள நம்பிக்கையை சனாதானம்னா நீங்க சொல்ற ஏற்றத்தாழ்வு இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு நேர்மையான வாழ்க்கை முறை எதிர்க்கிறோம் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் ராகு காலத்திலையும் யமகண்டத்திலையும் போய் நாமினேஷன் தாக்கல் செஞ்சாங்க என்று சொல்லட்டும். நான் தென்சென்னையில நான் எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, அதனால நான் ஒரு நேரத்தை குறிச்சு கொடுக்கறேன். இல்ல தென்சென்னை வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஏற்கனவே அந்த நேரத்தை தான் குறிச்சு கொடுத்திருக்காங்க. ஏன்னா அது நல்ல நேரமா. ஆக நீங்க இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். நான் மறுபடியும் சவால் விடுகிறேன், எல்லாரும் நல்ல நேரம் தான். இப்ப அதுல 2-3 நாள் இருக்குது. நாங்க என்னைக்கு போட்டோமோ அன்னைக்குதான் போட்டி போட்டு அவங்க நாங்க நேரடியா சொல்றோம், நாங்க இந்து மதத்தை பின்பற்றுகிறோம், எங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கிறது, எங்களுக்கு இந்து மதம் இல்லை, எங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறது. எங்களுக்கு சிறுபான்மை மக்கள்லாம் எங்ககிட்டயும் வேட்பாளர்களா இருக்கிறாங்க, ஆன்மீக நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நாங்க நேரத்தை பின்பற்றோம், நேரடியா சொல்றோம். ஆனா இவங்க நாங்க எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, நாங்கெல்லாம் பகுத்தறிவுனால ஏதோ மத நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு பேசிக் கொண்டிருப்பவர்கள். நல்ல நேரம் பார்த்தா நீங்க செய்றீங்க. ஸ்டாலின் கூட்டத்தை என்னைக்கு ஆரம்பிச்சாரு? நான் உங்களுக்கு பஞ்சாங்கத்தை எடுத்து ஆரம்பிக்கிறேன். நேர கால அவகாசம் எல்லாம் பார்த்துதான் ஆரம்பிக்கிறாங்க. இத சவாலாவே விட முடியும் என்னால. அதனால அவங்க சொல்வது எல்லாமே போலி மதவாதம் என்பதைத்தான் நாங்க சொல்றோம். மதச்சார்பின்மை, போலி மதச்சார்பினை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உண்மையான மதச்சார்பின்மை பேசிக் கொண்டிருக்கிறோம். 2014 கம்பேர் பண்ணும்போது 2019 கம்பேர் பண்ணும்போது மோடியினுடைய தனிப்பட்ட செல்வாக்கு புரிதல் இருக்கிறதா 2014 ஸ்ட்ராட்டஜிஸ்டா பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. 2019 இருந்த அந்த இது பாத்தீங்கன்னா
மோடிக்கு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கிறதா அவர் சொல்றத வந்து நீங்க பாருங்க. இல்ல அவர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாலும் நிச்சயமா பாஜக தான் ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வரும் பாஜக யாரு? அதாவது அது ஒரு விவாதத்துக்கு அவர் சொன்னா கூட அவர் அழுத்தமாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? மோடிக்கு எதிராக அதே இணையாக ஒரு தலைவரை நீங்க காண்பிக்க முடியுமா? நீங்க ஒரு தலைவரை காண்பிச்சிருங்க, அப்புறம் நான் அவரோட செல்வாக்கை பத்தி பேசுறேன்னு அவரு சொல்றாரு. அதனால அவர் சொல்றதை நீங்க மாற்றி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. அவர் தனிப்பெரும் தலைவராக இந்தியாவில் பாரத தேசத்துல மட்டும் இல்ல உலகத்திலேயே அவர் மதிக்கப்படுகிறார் என்பதை பல அயல்நாட்டு தலைவர்கள் பேட்டி இணையதளங்கள்ல வருகிறது நீங்க பாக்குறீங்க. நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்திய பொருளாதாரத்தை 3வது இடத்திற்கு கொண்டு சென்றதாக இருக்கட்டும். கரோனாவிற்கு பின்னால அதாவது நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF சொல்லுது பிரான்ஸ், ஜப்பான், லண்டன், இங்கிலாந்து, அமெரிக்கா எல்லாம் பின்தங்கிட்டாங்க கரோனாக்கு அப்புறம். ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ்னால கரோனாவுக்கு அப்புறம் ஒரு பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் முயற்சினா இந்திய பொருளாதாரம் பேசுறாங்க. இதெல்லாம் நாம ஏன் மறக்கிறோம்? மருத்துவராகவும் நான் சொல்றேங்க, ஒரு மிகப்பெரிய கொடுமையான கரோனாவிற்கு அப்புறம் இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவது என்பது மிக சிரமமான காரியம். அதை தனது ஈடுபாடோடு செய்திருக்கிறார். அதனாலதான் இன்று யாருக்கு இந்திய கூட்டணிக்கான அவநம்பிக்கை ஏற்படலாம், ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. ஏதோ பேஸ் ஏற ஏற இவங்களோட பேஸ் அவங்களுக்கு பேஸ் ஏறுதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, பலர் முகம் ஏறும்போது தன்முகம் வருகிறது நினைக்கிறாங்க. மோடி முகம் தாங்க இன்னைக்கு ஒரு முகமாக மக்கள் எல்லோரும் ஒன்றாக வாக்களித்திருக்கிறார்கள். நிச்சயமாக 4ஆம் தேதி இதே மாதிரி நாங்கெல்லாம் உட்கார்ந்து பிரஸ் மீட்ல உங்ககிட்ட சொல்ல போறோம். அது நீங்க வள்ளுவருக்கு காவி வள்ளுவருக்கு காவி உடை வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் நல்லா கொண்டாடி இல்ல அவங்க காவியே வெண்மையாக்குனாங்க. வெண்மை இப்ப காவியாக்கிருப்பாங்க. காவியை வெண்மையாக்குறாங்க. முதல்ல வெண்மையா இல்ல, ஏன்னா அவரோட ஒரிஜினாலிட்டி இருக்கு இல்லையா, அதை மாத்தினாங்க. நாங்க ஒரிஜினலுக்கு கொண்டு வந்தோம். மேடம், ஒருவேளை வந்து பாஜக ஆட்சி அமைக்கும் பட்சத்துல இந்த 10 ஆண்டுகள்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து தவறுதலா பண்ணிருக்கீங்க, அதை என்ன மாற்றம் ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல என்ன தவறு என்ன பண்ணிருக்க? தவறே ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணு இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன தவறுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். ஒரு தவறும் ஒரு பின்னடைவும் வரும்பொழுது அதை அவர் சரி பண்ணிட்டே இருந்திருக்கிறார். நான் கேட்கிறேன், 10 கிலோமீட்டர் போட்டுக்கிட்டு 3 கிலோமீட்டர் போட்டுக்கிட்ட இடத்துல 33 கிலோமீட்டர் போடுறது தவறா? 57 ஏர்போர்ட் இருந்த இடத்துல 230 ஏர்போர்ட் இருக்கு, அது தவறா? ஆக எல்லாத்தையுமே சரி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் சரிதான் இருக்கே தவிர தவறு எதிரில்தான் இருக்கிறது இஸ்லாம் குறித்து தொடர்ந்து பேசலைன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி பேசுறது ஏப்ரல்ல பேசும்போது பிரதமர் ஒரு பேட்டியில ஒரு பேச்சு ஒரு பிரச்சாரத்துல சொல்லும்போது சொல்றாரு, தேசத்தின் செல்வத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் முன்னுரிமை அளிப்பாங்க. அப்படி பிரதமர் வந்து இஸ்லாமியர்கள் குறித்து சொல்றாங்க. ஏன்னா 2006 டிசம்பர் மாதம் மன்மோகன் சிங் அவர் ஒரு பேட்டி சொல்லியிருக்கிறார், இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு சிறுபான்மையினருக்கு. அப்போ ஒரு பிரதமர் அமைச்சர் பேசுனதுனால இப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க இருக்கிறதுனால இவர் இதை எதிர்த்து பேசுறாங்க. எதிர்வினை தான் ஆற்றினாரே தவிர அவர் ஒன்றும் சொல்லல. சரியா? நன்றி தமிழா, நம்ம தமிழா